ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதியில் இன்னைக்கு செம்மையாக போச்சு. ஸ்வேதா ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய அத்தனை ஸ்டாஃப்ஸுக்கும் 10 days லீவ் விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்கிறாங்க பாரதி. ஆனால் அந்த விஷயத்தை ஒரு சூப்பரான ஐடியாவால் முறியடிக்கிறாங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை மிரட்டி பேசிட்டு இருக்காரு துரை. நீ ஆதி எங்கேயும் கூட்டிட்டு போலன்னு எங்கிட்ட சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வேற பேசிட்டு, நான் என்ன பேசினாலும் சரி நீ இப்படிதான் உட்காந்துருக்கணும், எதிர்த்து என்கிட்ட எதுவுமே பேச முடியாது, நீ இப்படி தாண்டா உட்காந்துருக்கணும் அப்படின்னு வேற ரொம்ப நக்கலா பேசிட்டு வேற போறாரு. செம்ம கோவத்துல இருக்காங்க தமிழ். சரி வாங்க ஃப்ரெண்டு போலாம் அப்படிங்கும். என் ஃப்ரெண்டு இல்லை, நீங்க முதல்ல என் ஃப்ரெண்டா இருந்தப்போ எப்படி இருந்தீங்க, எதுனாலும் தைரியமா இருந்தவங்க, இப்ப ஏன் நீ இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் விட வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு பேக்க டவக்குன்னு பிடுங்கிட்டு அங்க இருந்து போறாங்க தமிழ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுகிட்டு துரை தம் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அங்க வர்றாங்க. என்ன சகல, அங்க ஒன்னும் பேச முடியல, இங்க வந்து என்ன பேச வந்திருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதியோட கைதான் பேசுது, வாய் பேசல. சும்மா தொம்சம் பண்றாரு துரையும் அடிக்கிறதுக்கு கையை வாங்குறாரு, அவரும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, கொஞ்சம் கூட முடியவே இல்லை. செம்ம அடி வேற வாங்கிட்டு இருக்கிறாரு துரை. இங்க பாரு, உன் விஷயத்துல பேசக்கூடாதுதான் நான் அமைதியா இருக்கேன் துரை, நீ என் விஷயத்துல சரி என் மனைவியும் என் மக விஷயத்துல ஏதாச்சும் தலையிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், என்ன ஆகணும் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல அங்க இருந்து போறாரு. என்னடா இது இப்படி பொட்டுன்னு அடிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லி வேற துரை பார்த்துட்டு இருக்காரு. துரை ஆக்சுவலா நினைச்சது நம்ம தான் கெத்து, இனி இவனால வாயா திறக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் அடிச்சதுல இருந்து ஆஹா இவன் என் அண்ணன் மாதிரியே அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது ஆபீஸ்க்கு பாரதி வர்றாங்க. வந்து பார்த்தா அங்க ஒருத்தருமே காணோம். என்னடா இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேக்குறாங்க. மலர் அப்பதான் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் ஸ்வேதா தான். இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே 10 days லீவுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, யாருமே போனே எடுக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. என்ன மலர் சொல்லிட்டு இருக்க, எப்படி அவங்க லீவ் கொடுக்க முடியும், இங்க பாரு சைனிங் அத்தாரிட்டி எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு பாரதி. இத்தனை நாளா ஸ்வேதா மேடம் தான் பாஸா இருந்தாங்க, நீ 2 நாள் தான் பாஸா இருந்திருக்க, ஒன்னு நம்புவாங்களா அவங்கள நம்புவாங்களா சொல்லு பாரதி அப்படிங்கும் போதே ஸ்வேதா வந்துடுறாங்க. என்ன பாரதி, இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல யாருமே காணாம, என்னாச்சு பாரதி, அச்சோ அப்படின்னு வேற நக்கலா வேற பேசிட்டு இருக்காங்க. ஸ்வேதா நீ பண்றது எதுவுமே சரியில்லை ஸ்வேதா, 10 days ஆபீஸ்ல யாரும் இல்லைன்னா என்ன ஆகும் ஆபீஸ். ஆமா பாரதி, நீங்க தான் பாத்துக்கணும், அப்படி ஏதாச்சும் வேலை செய்யணும்னு இஷ்டம் இருந்தா இவ்வளோ பெரிய ஆபீஸ்ல நீங்களே சேர்ந்து பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படிலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி என்ன பண்றாங்கன்னா மலரை கூப்பிட்டு எல்லாத்தோட ஸ்டாஃபோட ஃபோன் நம்பரையும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்ட்டை பூரா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நானே எல்லாத்துக்கும் வாலண்டியரா ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்றாங்க. ஒருத்தருமே ஃபோன் அட்டன் பண்ணல. இங்கே வேற டீலர்ஸ் வேற எல்லாரும் ஃபோன் பண்ணி வேற கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல பாரதிக்கு. செம்ம டென்ஷனா இருக்காங்க. வேணும்னா நீங்க 2 பேரும் மட்டும் இங்க வேலை செய்யுங்க அப்படின்னு நக்கலா பேசிட்டு அங்க இருந்து ஸ்வேதா போயிடுறாங்க. இது எல்லாமே கண்டுக்காத மாதிரி உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு ஆதியும். பாரதி ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. பார்த்தா அங்க ஆதி உட்காந்து இருக்காங்க. ஆதி கிட்ட மலர் சொல்றாங்க, சார் பாரதி பாவம் சார், ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. டீலர்ஸ் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. 10 days விட்டோம்னா லீவ் விட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம பிசினஸே இதாயிரும், நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூலா சொல்லிட்டு இருக்காரு ஆதி, நம்ம என்ன பண்ண முடியும் மலர், 2 பாஸ் கடையில சண்டை நடக்குது, அவங்க தான் அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கணும், நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க பாரதி. அங்க இருந்து கோவமா போயிடுறாங்க. பாரதி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. இப்ப என்ன பண்றது பாரதி, எப்படி இவங்களை எல்லாம் வர வைக்கிறது, போன் பண்ணாலும் ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பாரதி சொல்றாங்க, வேணா புதுசா ஆளுகளை போடலாமா. என்ன பாரதி சொல்ற, புதுசா ஆளுகள் போட்டோம்னா எல்லாருமே ஃப்ரெஷர்ஸா இருப்பாங்க, எல்லாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் மிங்கிள் ஆயிக்க மாட்டாங்க, பிரச்சனை தான் வரும் பாரதி. நீ சொல்றதும் கரெக்ட் தான் மலர். அதே மாதிரி மீறி கூப்பிட்டாலும் டேலண்ட் ஆனவங்க யாருமே வரமாட்டாங்க, அது ரொம்ப வருஷமா கம்பெனில வேலை செய்யறவங்க இங்கேயும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி இவங்களெல்லாம் நிறுத்திட்டே போடலாமா புது ஆள் அப்படின்னு யோசனை பண்றாங்க. இல்ல வேண்டாம், ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த கம்பெனி வாங்கறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அதுவும் பிரச்சனை அப்படின்னு யோசனை பண்றாங்க. என்ன பண்றதுனே தெரியலங்கும் போது பாரதி எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு எனக்கு கோவம் வராத மாதிரி ஐடியா வேறதா சொல்லு. இல்ல உனக்கு கோவம் வர்ற மாதிரி ஐடியாவை தான் இது நான் சொல்லல,
சரி பரவாயில்ல நான் சொல்றேன், ஏன்னா நீ அடிச்சாலும் சரி இதை தவிர வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மலர் சரி சொல்லி தொலை அப்படின்னு பார்த்தியும் சொல்றாங்க. வேற வழியே இல்ல, ஸ்வேதா மேம் காலில் போய் விழுந்துடலாம், அவங்க தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீ பேசாம போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே யோசனை பண்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு யோசனை வருது. அப்படியே சிரிக்கிறாங்க. பாரதி நீ சிரிக்கிறத பார்த்தா ஒரு செம்ம யோசனை வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை அப்படியே ரகசியமா சொல்றாங்க. இதை கேட்ட உடனேவே வாவ் சூப்பர், இதே மாதிரி செஞ்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மலர். அதுக்கப்புறம் ஸ்வேதா அவங்க அப்பா அம்மா 3 பேரும் வீட்டுல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த அன்னக்காவடி பசங்களுக்கு 10 நாள் லீவுன்னு சொன்னோன்னு எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டானுங்க. பாரதி என்னதான் கூப்பிட்டாலும் வரமாட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அறிவு சொல்றாரு, ஸ்வேதா நீ இவ்வளவு அறிவாளித்தனமா யோசனை பண்ண நான் நினைச்சும் கூட பார்க்கல போ. ஏமா ஆளே இல்லாத டீ கடையில யாருக்காக அந்த பாரதி காஃபி ஆத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாருங்க அறிவு. ஏங்க பாரதி டீ கடையில காஃபி ஆத்திட்டு இருக்கா, டீ கடையா வச்சிருக்கா, நம்ம ஆபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. ஐயோ அறிவாளி பொண்டாட்டி அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு அறிவுமா. கொஞ்சம் பேசாம இருமா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது அறிவுக்கு. சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. என்ன சார் உங்க கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறீங்க நீங்க சொல்லவே இல்லையே. அப்படி எதுவும் ஆள் எடுக்கல. என்னங்க சார் பேப்பர்ல ஆடு கொடுத்துருக்கீங்க, இது எடுக்கலன்னு வேற சொல்றீங்க. என் பையன் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான், வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா ஆமாங்க நான் மறந்துட்டேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அந்த போன் பேசுறதுனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஆடை அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்வேதா கிட்ட அதை காமிக்கிறாங்க. என்னப்பா நடக்குதுங்க, புது ஆள் எடுக்கிற அந்த பாரதி. அப்பா விடக்கூடாதுப்பா, இந்த ஆளுக அங்க போய் சேரக்கூடாது. நான் நம்மளோட ஆளுகளை வச்சு ஆளுக அங்க சேர விடாம நான் பண்றேன், அந்த ஏரியாக்குள்ளே நுழைய விடாம நான் பண்ணிடுறேன்ப்பா, நான் போய் பாக்குறேன் அப்படியே பாரதி நல்லா விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸ்வேதா நானும் என்னோட தரப்புல இருந்து என்னோட ஆளுகளை வச்சும் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு அறிவு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் செட் பண்ணிட்டு இது பிசினஸ் ஏரியா, அதனால அந்த ஏரியாக்குள்ள நுழையவே விடாம ரவுடி பசங்களை சுத்தியிலும் நிக்க வச்சுட்டு தான் ஆபீஸ்க்குள்ள வர்றாங்க. ஸ்வேதா என்ன பாரதி ஆள் எடுக்கிறதுக்கு சரியா நின்றுட்டு இருக்க போல இருக்கு, ஒருத்தரும் வரலையோ, உடனே உடனே ஆள் எடுத்து வேலைக்கு போட்டலாம்னு நினைச்சேன். அதுதான் முடியாது, ஏன்னா நான் இங்க ஆள்லாம் செட் பண்ணிருக்கேன், இந்த ஏரியாக்குள்ள எவனுமே வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே பாரதி சிரிக்கிறாங்க. எதுக்கு ஸ்வேதா நீ இப்போ வந்த அப்படிங்கிறாங்க. நான் என்ன இப்படி பேசுறா அப்படின்னு அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொன்னோடனே திரும்பி பாக்குறாங்க, பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா அத்தனை பேரும் வேலைக்கு வந்துட்டாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸும் வேலைக்கு மும்முரமா வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்வேதா. இதோட இந்த எபிசோட் முடியுது.